நான் எங்கேயும் போறதா இல்லை தாத்தா. நான் அந்த ரெட்டி குடும்பத்தை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். அவங்க என்னதான் பண்றாங்கன்னு ஒரு கை பார்த்துருவோமே என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட செல்வா அதிர்ச்சி அடைந்தார். விக்ரம் தம்பி, என்ன பேசுறீங்க? அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க. அவங்க கிட்ட நீங்க மாட்டினா அவங்க நிச்சயம் உங்களை கொன்னுடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த குடும்பத்தை எதிர்க்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற உங்க தாத்தாவை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போதைக்கு ஆதித்யா குடும்பத்தில் மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்களாவது உயிரோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தம்பி என்றார். விக்ரம் அவர் சொன்னதை கண்டுகொள்ளவில்லை. அவன் தன் அப்பாவை கொன்றவர்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தான். மேலும் தன் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை எப்படி மீட்பது என்று யோசிக்கத் தொடங்கினான். அவன் எதையோ யோசிப்பதை பார்த்த செல்வா, நீங்க சாகிறத என்னால பார்க்க முடியாது தம்பி. நான் சொல்றதை கேளுங்க, இங்கிருந்து போயிடுங்க என்று மீண்டும் கெஞ்சினார். தாத்தா, என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. என் மேல அவ்வளவு சீக்கிரம் எவனாலையும் கை வைக்க முடியாது. இப்போ நீங்க சமத்தா ரெஸ்ட் எடுங்க என்ற விக்ரம் அவரின் பதிலை எதிர்பார்க்காமல் அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவன் செல்வாவின் அறையை விட்டு வெளியே வந்ததும் அவனுக்கு ஒரு போன் வந்தது. ராக்கெட் ராஜா தான் போன் செய்திருந்தான். அவன் போனை எடுத்ததும், ஹலோ விக்ரம் சார், இன்னைக்கு ஆதித்யா கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, மறந்துட்டீங்களா? இன்னும் நீங்க வரலையே என்று ராக்கெட் ராஜா சொன்னான். கவலைப்படாத, நான் சீக்கிரம் வரேன் என்று விக்ரம் போனை கட் செய்தான். நடந்த கலவரத்தில் இதை சுத்தமாக மறந்து போயிட்டோமே என்று நினைத்த விக்ரம் உடனடியாக சிட்டி அவுட்டரில் இருந்த கிரீன்லேண்ட் ஹோட்டலுக்கு புறப்பட்டான். அதே நேரம் கிரீன்லேண்ட் ஹோட்டலில் ஆதித்யா ராய் மற்றும் ராக்கெட் ராஜா இருவரும் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். ஏய், என்ன நக்கலா? என்னை வச்சு நீ எதையும் கணக்கு போடாத. எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு, என் அண்ணன். அவர் மட்டும் இங்கே வந்தாருன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு உன் சாவு கன்ஃபார்ம் என்று ராக்கெட் ராஜா கர்வத்துடன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ஆதித்யா கோபம் அடைந்தான். யாருடா நீ சொல்ற அண்ணன்? உன்னை விட பெரியவனா? எங்க அவனை வர சொல்லு பார்க்கலாம். அவன் என்னத்தை வந்து கிழிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் என்று ஆதித்யா நக்கலாக சொன்னான். எங்க அண்ணன் எப்போ வருவாரு, எப்படி வருவாரு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவாரு. ஆனா அவர் மட்டும் இங்க வந்தாருன்னு வச்சுக்கோயேன், உங்க ஒட்டுமொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆகிடும் என்று ராக்கெட் ராஜா திமிராக சொன்னான். அவன் பேர் என்ன என்று ஆதித்யா கேட்டான். அவரோட பேரு விக்ரம். அப்போதுதான் ஆதித்யாவிற்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. ஏய், நீ சொன்னியே அந்த விக்ரம், அவன் புருஷோத்தமன் குடும்பத்தோட மருமகன் தானே? ஆட, அந்த யூஸ்லெஸ் ஃபெலோவை பத்தியா நீ இப்படி புகழ்ந்து தள்ளுற? அவனை போய் உனக்கு அண்ணன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை என்று ஆதித்யா கேட்டான். உன்ன மாதிரி நிறைய பேர் என் அண்ணனை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவனுங்க எல்லாம் அவரோட காலடியில கிடக்குறாங்க. சில பேர் இந்த பூமியிலேயே இல்லை என்று ராக்கெட் ராஜா சொன்னான். இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா உன்னோட அந்த விக்ரம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, நானும் அவனை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்று சொன்ன ஆதித்யாவின் உதடுகளில் வஞ்சக புன்னகை தோன்றியது. சரியாக அதே நேரம் அவர்களுக்கு மேலே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அனைவரும் நிமிர்ந்து பார்த்தனர். அப்போது அங்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. அங்கிருந்த அனைவரும் தங்கள் கண்களை சுருக்கி ஹெலிகாப்டரை பார்த்து கொண்டிருந்த போது விக்ரம் சிகரெட் பிடித்தபடி ஹெலிகாப்டரின் கதவை திறந்தான். மிஸ்டர் விக்ரம், ஹெலிகாப்டர் இறங்க 3 நிமிஷம் ஆகும் என்று பைலட் சொன்னார். அதை கேட்ட விக்ரம், அவ்வளவு நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது என்றவன் ஹெலிகாப்டரில் இருந்து கீழே குதித்தான். இதை கீழே இருந்த அனைவரும் வாயை பிளந்து கொண்டு பார்த்தனர். ஹெலிகாப்டருக்கும் அந்த கட்டிடத்திற்கும் கிட்டத்தட்ட 100 அடி தொலைவு இருந்தது. ஒருவர் இவ்வளவு உயரத்தில் இருந்து கீழே குதித்தால் மரணம் நிச்சயம். விக்ரம் செய்கையை பார்த்து ராக்கெட் ராஜா, ஆதித்யா உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அசால்ட்டாக கீழே குதித்த விக்ரம் தரையில் நேராக நின்றான். அவன் கால்கள் கூட தள்ளாடவில்லை. பின்னர் அவன் ராக்கெட் ராஜாவை நோக்கி செல்லத் தொடங்கினான். ஆதித்யா தன் கண்களை அகல விரித்து விக்ரமை தலை முதல் கால் வரை பார்த்தான். அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்த ராக்கெட் ராஜா வேகமாக ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டான். இவன் தான் நீ சொன்ன விக்ரமா, உன் அண்ணனா என்று ஆதித்யா தட்டு தடுமாறியபடி கேட்டான். நீதான் ஆதித்யாவா என்று விக்ரம் பின்னர் அவனுக்கு பின்னால் நின்று இருந்த 3 மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிபுணர்களை பார்த்தான்.
இவங்க 3 பேர் கூட தான் நான் சண்டை போடணுமா என்று கேட்டான். அவனை பார்த்து சிரித்த ஆதித்யா, அட பரவாயில்லையே, ரொம்ப தைரியசாலி தான். 3 பேரையும் ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கியே. ஆனா இவங்கள ஜெயிக்க முடியும்னு உனக்கு தோணுதா என்றான். அப்படிப்பட்டவர்களை விக்ரம் ஒரே அடியில் எழ விடாமல் செய்தான். ஏய், இங்கே பாரு, இந்த தில்லால் அங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. நீ இனி செத்த பாம்பு தான், அங்க பாரு என்று ஆதித்யா தனது தலையை உயர்த்தி எதிரே இருந்த கட்டிடத்தை நோக்கி சைகை செய்தான். அப்போது சட்டென்று விக்ரமின் மீது சிவப்பு வெளிச்சம் விழுந்தது. அதை பார்த்து முகம் சுளித்த விக்ரம் வெளிச்சம் வந்த இடத்தை பார்த்தான். துப்பாக்கியை வைத்துக்கொண்டு ஒருவன் அங்கு நின்று இருந்தான். என்ன, எப்படி என் பிளான்? அவனை ஆஸ்திரேலியாவில் இருந்து லட்சக்கணக்கில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். துப்பாக்கி சுடுறதுல அவனை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது. நீ ஒரு அடி எடுத்து வச்சா கூட உன் தலை செதறிடும் என்று ஆதித்யா சொன்னான். அப்போது ஒரு தோட்டா பலத்த சத்தத்துடன் தரையில் மோதியது. புல்லட் விழுந்த இடத்தில் ஓட்டையே விழுந்து விட்டது. ஆனாலும் அது விக்ரமை தாக்கவில்லை. என்ன இது, எப்படி அவனோட குறி தப்புச்சு? ஒருவேளை இவனுங்க என் ஆளுக்கு பணம் கொடுத்து இவனுங்க ஆளா மாத்திருப்பானுங்களோ என்று ஆதித்யா தலையை பிடித்து கொண்டு யோசித்தான். அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. அப்போது தனது வலது பக்கம் இருந்த கட்டிடத்தை கூலாக பார்த்த விக்ரம் பின்னர் ராக்கெட் ராஜாவிடம் இருந்த சூட்கேஸில் இருந்து துப்பாக்கியை எடுத்து அந்த கட்டிடத்தை நோக்கி 3 முறை சுட்டான். அடுத்த கணம் அந்த கட்டிடத்தின் மேலிருந்து ஒருவன் பொம்மை போல கீழே விழுந்தான். அவன் செத்துவிட்டானா உயிர் பிழைத்தானா என்று யாருக்கும் தெரியவில்லை. பின்னர் விக்ரம் சிரித்தபடி ஆதித்யாவை பார்த்தான். அவன் முகம் பயத்தில் வெளிரி இருந்தது. ப்ளீஸ் என்னை கொன்னுடாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு, நான் கொடுத்துட்றேன். இனி நான் உன் கிட்ட கூட வரமாட்டேன். ஏன், இந்த நாட்டிலேயே இருக்க மாட்டேன். உடனே இங்கிருந்து போயிடுறேன். என்னை மட்டும் விட்டுடு என்று ஆதித்யா விக்ரமிடம் கெஞ்சினான். அவன் சொன்னதை கண்டு கொள்ளாமல் மின்னல் வேகத்தில் ஆதித்யாவின் அருகில் வந்த விக்ரம் அவன் கழுத்தை திருப்பி உடைத்தான். நொடி பொழுதில் நடந்த அந்த சம்பவத்தால் அந்த இடமே அமைதியானது. விக்ரமின் செய்கையை பார்த்த அனைவரின் இதயமும் ஒரு நொடி நின்று துடித்தது. முதலில் அதிர்ச்சியில் இருந்து தன்னிலைக்கு திரும்பிய ராக்கெட் ராஜா, விக்ரம் சார், என்ன பண்றீங்க? இது ராய் குடும்பத்துக்கு சொந்தமான ஹோட்டல். அதனால இந்த பிரச்சனையை வெளியில தெரியாம மறைக்க முடியாது. இந்த ஆதித்யா செத்துட்டான்னா ராய் குடும்பம் உங்களை பழி வாங்காம விட மாட்டாங்க என்றான். ராக்கெட் ராஜா, இப்ப எதுக்காக இப்படி பதற? நான் உன்னை எவ்வளோ உயரத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ இப்படி பயந்து சாகறியே. இப்ப மட்டும் இந்த ஆதித்யா சாகலனா ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் எப்படி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்? இங்க பாரு, நான் உன்னை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா மாத்தணும்னு நினைக்கிறேன். ராய் குடும்பத்தாலலாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்னை பழி வாங்கணும்னு நினைச்சாலே நான் அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன். டோன்ட் வரி என்று விக்ரம் சொன்னான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.